ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? வெண்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அதுக்கு காரணம் அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் அவள் கொஞ்சம் நாளாக காணாமல் போயிருந்தாலே அங்கே இருந்த சூழ்நிலை, அங்கே இருந்த அந்தந்த சுச்சுவேஷனில் அவளுக்கு ஏற்பட்ட காலநிலை மாற்றம் எல்லாம் சேர்ந்து தான் உடம்பு ஒரு வழி பண்ணியிருக்கு. அதுக்காக அவளுக்கு மயக்கம், வாந்தி, அந்த மாதிரி வாயில் நுரை தள்ளுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் வருது. அது எல்லாத்தையுமே பார்த்த டாக்டர் இருந்துக்கிட்டு அவரோட கேபினில் உட்காந்துட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்தா அந்த ராஜேஸ்வரியோடது கால் வருது. எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுடைய பக்கத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கேபினில் இருக்க ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்காக, நீங்கள் யார், எதுக்காக என்ன வர சொல்கிறீங்க அப்படி இல்லை, நீங்கள் வாங்கலேன், வந்தால் உங்களுக்கு எல்லாம் புரிய போகுது அப்படின்னு சொல்ல, என்னது இது திடீர்னு டாக்டர் எங்கேயோ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. மல்லி அங்கே போனால் ராஜேஸ்வரி கேபினில் உட்காந்துட்ருக்கா. அந்த கேபினுக்கு இவர் போகிறாரு. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குற நம்ம மல்லிக்கு ஷாக் ஆகிடுது. எதுக்காக நம்ம குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டரை வர சொல்லியிருக்கா? அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்கிட்ட இவளுக்கு என்ன பேச்சு? அப்படியே டாக்டர்கிட்ட ஏதாச்சும் கன்சல்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம குழந்தைய ஒரு பேஷண்ட்டாக அவர் இப்போ பார்த்துட்ருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையை கூப்பிட்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ வெண்பா அப்படின்ற ஒரு குழந்தைய உங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, ஆமாம் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, நீ இருந்துக்கிட்டு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லைங்க, சின்ன பிரச்சனை தான், குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் குழந்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லாத சரியா, நான் சொல்கிற மாதிரி நல்லா ஏற்றி சொல்லு. அப்படி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தை இனிமேல் உயிர் பிழைக்கிறது கஷ்டம், இருக்கிற ஒவ்வொரு நாளையும் எண்ணி தான் வாழணும். அதுவும் இல்லாமல் குழந்தை ரொம்பவே நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் குழந்தை நீ ஸ்கூலுக்கே போகக்கூடாது, குழந்தை இருக்கிறவையே நீங்கள் ஒவ்வொரு நாளையும் எண்ணி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயமுறுத்தி விட்டுரு. அதுக்கப்புறம் நடக்கிறத நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்கிறீங்க மேடம், எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எதுக்காக அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐயோ ரொம்ப நல்ல மாதிரியே நடிக்காதையா, உனக்கு வேணும் பணம் தானே, இந்தா 10 லட்சம், இதை வச்சுக்க, என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன், ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லணும், அப்படி சொல்லலை இந்த 10 லட்சத்தோட டபுள் மடங்கு இப்போ இந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய், உங்கள் பொண்ணு உயிர் பிழைக்கிறதே கஷ்டம், அவள் இருக்கிற ஒவ்வொரு நாளும் எண்ணி தான் வாழணும், அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது, அதனால் அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரியே கொஞ்சம் நடிச்சிட்ருக்காங்க. அதுக்கு காரணம் இவன் வாயால் எல்லா உண்மையும் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம விஜய்ந்துக்கிட்டு நம்ம குழந்தைக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது, அதனால் குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மல்லிக்கு இப்போ அந்த பயம் பதட்டம் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, குழந்தைக்கு சின்ன ப்ராப்ளம் தான், ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக போயிடும். இந்த ராஜேஸ்வரியோட பேச்சு கேட்டுட்டு இந்த டாக்டர் என்னென்ன வேலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் இந்த ஏடாத இடம் இல்லை, தேடாத இடம் இல்லை, எல்லா இடத்துக்கும் போய் அவங்களால முடிஞ்ச எல்லார்கிட்டையும் பணத்தை திரட்டுறாரு. ஆனால் அவரால் திரட்ட முடியல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் மல்லிகிட்ட பேச, மல்லி இருந்துக்கிட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரு சில உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியணும், அந்த உண்மை யார் மூலிமா எப்போ எப்படி தெரியும் தெரியாது, ஆனால் தெரிய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தெரியும், அதுக்காக நீங்கள் எல்லாமே நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரை பிடிச்சி அடித்து தூச்சி காய போட போலீஸை கூப்பிட்டு வராங்க நம்ம மல்லி. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வாயாலேயே என்னென்ன நடந்தது, எதுக்காக அவர் இந்த மாதிரி பொய் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, இவன் ஒரு ஃப்ராடு 420ன்னு சொல்லிட்டு. அந்த ராஜேஸ்வரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இவன் பொண்ணு நல்லா இருக்கிறவளையே கொண்டு போட்டானே, இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெண்பா கிட்ட போய், வெண்பா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தங்கம், நீ 2 நாள் ரெஸ்ட் எடுத்தேன்னு உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.